ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமாக ரெகுலேஷன் 2021க்காகவும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டைம் டேபிள் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது, சார் இந்த டைம் டேபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டேபிளா இல்லை வந்து ஃபேக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா எக்ஸாம் டேட் வந்து ரொம்ப டிலே பண்ணி வச்சுருக்காங்களே, அதனால ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஏன் இவ்வளோ டிலே பண்ணி போகுது அப்படின்னா, நமக்கு வந்து இந்த வருஷம் வந்து அதாவது எலெக்ஷன் வந்து வந்தனால தான் இந்த பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு. ஓகேவா? அதனால் பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து உங்களுக்கு ரியல் டைம் டேபிள். அதே மாதிரி நீங்கள் எந்த பேப்பரில் அரியர் வச்சுருக்கீங்க, எந்த பேப்பருக்கு அதிகமான வீடியோஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். வித் கோடோடு சொன்னீங்க அப்படின்னா நாம் உங்களுக்கு ரெகுலராக முக்கியமாக M1, M2, M3, M4 பேப்பருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் எந்த பேப்பர் ஃபிசிக்ஸ் வேணுமா இல்லை கெமிஸ்ட்ரி வேணுமா இல்லை எந்த பேப்பருக்கு அதிகமாக வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ முக்கியமாக 4th செமஸ்டர், சரியா? 4th செமஸ்டர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாமே வந்து ஃபர்னூன் தான் நடக்குது 4th செமஸ்டர் பொறுத்த வரைக்கும். என்விரான்மெண்டல் அண்ட் சயின்ஸ் அண்ட் அதாவது இவிஎஸ் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து GE 3451 இந்த பேப்பர் வந்து 19th மேல என்னாச்சு பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 21 மேல நமக்கு நடக்குது, CS 3492. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், சரியா? இந்த பேப்பர் வந்து மே 23 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, CS 3491. ஓகேவா? அதுக்கப்புறம் தியரி ஆஃப் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 26 நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, CS 3452. அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 29 வந்து நடக்குது, சரியா? CS 3451. அதே மாதிரி அல்காரிதம் பேப்பர் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும், CS 3401. அந்த பேப்பர் வந்து ஜூன் 1 நமக்கு நல்ல டைம் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? அதனால் சூப்பராக நீங்கள் வந்து எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பேப்பரில் அரியர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த பேப்பருக்கு அதிகமான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஏன்னா அந்த பேப்பருக்கு நம்ம அதிகமாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா வீடியோஸ் வந்து கொடுக்கலாம். அடுத்து ட்ரிபிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா EVS வந்து 19 லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா 21 அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 23 அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமேஷன், சரியா? WE3403 இந்த பேப்பர் வந்து 26 மைக்ரோ ப்ராசஸ் அண்ட் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29 வச்சுருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்ஸ் 2 ஜூன் 1 வச்சுருக்காங்க. இதான் லாஸ்ட் பேப்பர் WE3405. அந்த எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்ஸ் 2 வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான பேப்பர், அதை நீங்கள் சுதாரிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். ஏன்னா அதாவது சில பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அந்த பேப்பர்லாம் நம்ம என்ன அரியர் வைக்காமல் ஈஸியாக கிளியர் பண்ணணும். அதுக்கு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஈசி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அதே மாதிரி அதாவது EVS பேப்பர் வந்து 19 தான். லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட் வந்து 21 அதாவது நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 23 EC 3401. அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 26 டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் வந்து 29 கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து 1 வச்சுருக்காங்க, சரியா? இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துடும். நீங்கள் ரெகுலராக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. இது ரெண்டத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.